இந்த வெண்பா எப்படியும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவ்ளோ கனவுகளோட இந்த தீபிகா வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்த இடத்துல பேரதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜய் சொன்னதையும் மீறி இப்ப மல்லி வெண்பாவ அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. விஜய் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க அந்த காம்படிஷனுக்கு வெண்பா போகவே கூடாது அப்படிங்கிற மாரி. ஆனா வெண்பா ரொம்பவே எமோஷனலா கண் கலங்கி அழுறாங்க. அதற்காக அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. திரும்ப மாஸ்டருமே கால் பண்ணி சொல்றாங்க, "வெண்பா எவ்ளோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுல மட்டும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சான்ஸ மட்டும் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததா நீங்க நெனச்சா கூட விளையாட முடியாது." அப்படிங்கிற மாரி மாஸ்டர் சொல்லிர்றாங்க. கொஞ்சம் கோவமாவும் பேசிர்றாங்க அப்படிங்கிறதால, மல்லிக்குமே சரி அப்படிங்கிற மாரி தோணுது. அதனால வெண்பாவ அழைச்சுட்டு இப்ப கிரவுண்ட் வந்துடுறாங்க. இப்ப தீபிகா பயங்கர சந்தோஷமா வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ராஜி ஆல்ரெடி அவங்களுக்கு கால் பண்ணி, "வெண்பா வர்றதா இல்ல. வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு போங்க. நிச்சயமா ஐஸ்வர்யா தான் வின் பண்ணுவா." அப்படிங்கிற மாரி இந்த ராஜி, தீபிகா 2 பேருமே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, ஐஸ்வர்யா, தீபிகா 2 பேருமே பயங்கர ஹேப்பியா வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வெண்பா இல்ல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஐஸ்வர்யா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹேப்பியா இந்த தீபிகா இருந்தாங்க. இப்ப வெண்பா, மல்லிய பார்க்கவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, ஐஸ்வர்யாவுக்கு இப்ப வரைக்குமே நல்ல ஃப்ரெண்டா தான் வெண்பா இருந்தாங்க. ஆனா, எப்ப தீபிகா பேச்ச கேட்டாங்களோ, அப்ப இருந்தே வெண்பாவ போட்டியா பார்க்குறாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ பார்த்து இப்ப இந்த ஐஸ்வர்யாவுமே பயப்பட தான் செய்றாங்க. ஏன்னா, வெண்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாம வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யாவுமே நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா, தீபன் ரொம்பவே உறுதியா சொல்றாங்க, "நமக்கு எதிர்முனையில இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு ஈக்குவலா நம்ம எஃபர்ட்ஸ குடுத்து வின் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப விஜயோட பேச்ச மீறி தான் மல்லி இப்ப இந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால விஜய் நிச்சயமா சண்டை போட தான் செய்வாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.